அஸ்ஸலாமு அலைக்கும். நான் மன்னார் கோயதர்கான் கொழும்பிலிருந்து இந்த சந்தர்ப்பத்திலே சில விடயங்களை இந்த நாட்டு முஸ்லிம் சமூகத்துக்கு எத்தி வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். இது எவர் மீதும் இருக்கின்ற தனிப்பட்ட கோபதாங்களோ எவர் மீதும் இருக்கின்ற எந்தவிதமான தனிப்பட்ட விடயங்களுக்கு அப்பால் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்துக்கு சில விடயங்களை எத்தி வைக்க வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கின்றது. அதில் ஒருவனாக இந்த நாட்டிலே முஸ்லிம் சமூகத்திலே இந்த நாட்டினுடைய ஒரு பிரஜையாக எங்களுக்கு தெரிந்த சில விடயங்களை வெளியே சொல்லாமல் போனால் அதனுடைய விளைவுகளால் எதிர்காலத்திலே எம் சமூகம் பாதிக்கப்படுமாக இருந்தால் அதற்குரிய முழு பொறுப்பு எல்லோரையும் வந்தடையும். நாம் அனைவரும் இறைவனிடத்திலே பதில் கூற வேண்டியவர்களாக ஆகிவிடுவோம் என்ற ரீதியிலே என்னை பற்றி விமர்சனங்கள் இருப்பவர்களுக்கு கூட நான் சொல்லுகின்ற விடயத்திலே உண்மைத்தன்மைகளை பார்த்து அதற்காக முயற்சிகளை செய்யுமாறு மிகவும் பணிவாக சகலரையும் கேட்டுக்கொள்கின்றேன். காரணம், யுத்தம் முடிவுற்ற பின்னர் இந்த நாட்டிலே முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக பின்னப்பட்ட பாரிய வெளிநாட்டு சக்திகளின் பல சூழ்ச்சிகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றது. அது பல ரூபத்திலே இந்த நாட்டிலே வந்து ஏப்ரல் 21 ஒரு கட்டத்தை அடைந்து அதனால் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் இந்த நாட்டிலே சின்ன பின்னமாக்கப்பட்டு மிகவும் கேவலப்பட்டு ஒரு நிலையிலே இன்று உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா வைரஸ் சம்பந்தமான விடயத்திலே முஸ்லிம்கள் பாரிய பிரச்சனைகளையும் உள ரீதியான பல தாக்கங்களை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். எமது உரிமையை விட்டு கொடுக்கும் அளவுக்கு நாம் மௌனித்து போயிருக்கின்றோம். எங்களால் இயன்ற முயற்சிகளை செய்தும் அது பலன் தரவில்லை. எனினும் அதற்காக தொடர்ந்து நாம் போராடுவதா அல்லது இப்படியே மௌனமாக இருப்பதா என்ற கேள்வி எல்லோரிடத்திலேயும் இருக்கின்றது. இன்று நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கேவலமான அராஜக இந்த விடயத்தினால் எதிர்காலத்திலே இளைஞர்கள் பல தவறான வழிகளுக்கு இட்டு செல்ல வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக இந்த ஜனாசா எரிப்பு விடயத்திலே பாதிக்கப்படுகின்ற குடும்பங்களால் விரக்தியின் விளிம்புக்கு போய் பல தீய செயல்களிலே அல்லாஹ் விரும்பாத செயல்களிலே ஈடுபட வேண்டிய சூழலுக்கு கொண்டு செல்லப்படலாம் என்ற பயம் என்னுள் இருக்கின்றது. காரணம், கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக இந்த நாட்டினுடைய நன்மை கருதி இன்டெலிஜென்ஸ் சர்வீஸில் பணம் இல்லாமல் பல விடயங்களை நாட்டுக்காக செய்த ரீதியிலே பல அனுபவங்களை கொண்டு சில விடயங்களை இங்கே பதிவேற்றலாம் என்று நான் நினைக்கின்றேன். முதலாவதாக, அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா தன்னுடைய பொறுப்பிலிருந்து எப்படி தட்டி கழித்து இந்த நிலைக்கு கொண்டு விட்டது என்ற சில ஆதாரங்களை இங்கே நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். முக்கியமாக இலங்கையினுடைய 2வது கொரோனா மரணம், அது நீர்கொழும்பைச் சேர்ந்த ஜமால் என்பவருடைய சகோதரருடைய மரணம். அவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர், நீர்கொழும்பிலே இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய மரணம் ஏற்பட்ட உடனேயே அது சம்பந்தமாக சகலருக்கும் அறிவிக்கப்பட்டது. உதாரணமாக, யாழ்ப்பாணத்துக்கு ஒரு திருமண வைபவத்துக்கு பிரயாணம் செய்து வந்தவருக்கு ஏற்கனவே அவருக்கு பல நோய்கள் இருந்ததால் நோயின் தன்மை கூடவே நீர்கொழும்பிலே இருக்கின்ற நவலோக ஆஸ்பத்திரியிலே அவர்களுடைய குடும்பத்தாரால் அவருடைய மகனால் அவர் அனுமதிக்கப்பட்டு மறுநாள் மீண்டும் பாரிய அச்சுறுத்தல் இல்லாத நிலையிலே தான் அவர் நீர்கொழும்பு வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அங்கு அனுமதித்து வேலை 2 மணிகள் இருக்கும். 5 மணி வரை அவரோடு இருந்துவிட்டு மகன் வீட்டுக்கு வந்திருக்கின்றார். 5 மணிக்கு பிறகு அவரை அங்கு ஐசியூக்கு எடுக்கப்பட்டிருக்கின்றார். 7:20 அளவிலே அவர் மரணமடைந்திருக்கின்றார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதன் பிறகு குடும்பத்துக்கு விஷயம் எட்டவே அவர்கள் உடனடியாக மையத்தை எடுத்து அடக்குவதற்கு
நீர்கொழும்பு பள்ளியோடு தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள். அங்கும் ஒரு பிரதேசவாத ரீதியிலும் ஒரு நியாயமான பயத்தின் காரணமாகவும் அவர்கள் அங்கு மையவாடியில் அடக்க முடியாது என்று கூறிவிட்டார்கள். எதுவும் அறியாத அந்த குடும்பத்தார்கள் இங்கே கொழும்பு ஜெமியத்துல் உலமா உட்பட சகலருக்கும் விடயத்தை எட்டி வைத்திருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே களுத்துறையில் இருந்த ஜெமியத்துல் உலமா தலைவர் அஷேக் முப்தி ரிஷி முப்தி அவர்கள் வெள்ளவத்திலே இருக்கின்ற ஜேடிஎம் உரிமையாளர் நியாஸ் அவருடைய வீட்டுக்கு வருவதாகவும் அங்கு வைத்து இது சம்பந்தமாக அரசாங்கத்தோடு பேசி முடிவெடுப்போம் என்று அங்கு வந்திருக்கின்றார்கள். இவருடைய குடும்பத்தோடு சேர்ந்த பலர் அங்கிருந்து இது சம்பந்தப்பட்ட எல்லோருக்குமே கதைத்து மையத்தை அடக்குவதற்குரிய ஒழுங்குகளை செய்திருக்கின்றார்கள். 7:20க்கு மரணித்த ஜமால் சாதருடைய ஜனாசா அங்கே இருந்தபோது நீர்கொழும்பில் அடக்க முடியாது என்பதை தெரிந்து கொண்டு மீண்டும் போரத்தோட்டையிலே மையத்தை அடக்குவதற்கு ஊர் ஜமாத்தார்கள் எதிர்த்தும் ஊரிலே இருக்கின்ற சில இளைஞர்களின் விடாப்பிடியான முயற்சியால் அங்கு கபரு தோண்டப்பட்டது. இவைகளெல்லாம் 9:30-10 மணிக்குள்ளே முடிந்துவிட்டது. இங்கே பேச்சுவார்த்தை நடத்திய முப்தி அவர்களும் சகோதரர் நியாசோட வீட்டில் இருந்து 10 மணி அளவிலே சென்று விட்டார். காலையிலே மையத்தை எடுத்து அடக்குவோம் என்று. நீர்கொழும்பு வைத்தியசாலையிலும் இவருடைய ஜனாசாவை கொண்டு போய் அடக்கும்படியாக கூறிவிட்டார்கள். ஆனால் மையவாடி தோண்டுகின்ற பிரச்சனையிலே காலதாமதம் ஏற்பட்டதால் அதன் பிறகு சகோதரர் ஸ்மிருதி அவர்கள் சகலருடன் தொடர்பு கொண்டு மையத்தை அடக்குவதற்கு ஒழுங்கு செய்து விட்டதால் அவர்கள் காலை மையத்தை அடக்கு வரைக்கும் பொறுமையாக இருந்த வேளையிலே இரவு 11 மணிக்கு மேல் மீண்டும் முத்தி அவர்களோடு பேசும்போது மிகவும் காரசாரமான துணியிலே, நாங்கள் மையத்தை அடக்குவதற்குரிய ஒழுங்குகளை செய்துவிட்டோம், நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்க வேண்டாம், நாங்கள் காலை மையத்தை அடக்குவோம், அதுக்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் டாப் லெவல், அவருடைய பேச்சிலே டாப் லெவலில் நாங்கள் எல்லாம் பேசிட்டோம், நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்க வேணாம் என்று கூறிவிட்டார். இரவு 1 மணி போல் மீண்டும் மனம் கேட்காமல் அவருடைய மகனார் மீண்டும் ரிஷி முத்தி அவர்களால் வழங்கப்பட்ட இன்னொருத்தருடைய நண்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டபோது, அதையெல்லாம் பேசி முடிஞ்சாச்சு, நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்க வேணாம், காலையில் நாங்கள் மையத்தை போரத்தோட்டையில் அல்லது மாளிகாவத்தில் அடக்குவோம் என்ற பதிலை அவரும் கூறியிருக்கின்றார். ஆனால் துரதிர்ஷ்டவசம் சகலருடைய பொடுபோக்காக அவருடைய ஜனாசா 12:20க்கு எந்த குடும்பத்தாரின் அனுமதியும் இல்லாமல், அவர்களுடைய கையெழுத்தும் இல்லாமல், ஒருத்தருக்கும் தெரியாமல் நீர்கொழும்பு வைத்தியசாலை மூலமாக கொண்டு போய் எரித்து விட்டார்கள். காலையிலே இந்த விடயம் பூதாகரமாக போனதும் அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்காகத்தான் உடனடியாக சுகாதார அமைச்சு இறந்த கொரோனா உடல்களை எரிக்கலாம், புதைக்கலாம் என்கின்ற WHOவின் கட்டளையின்படி அதை மாற்றி இலங்கையில் கொரோனா சம்பந்தமான உடல்களை எரிக்க மட்டுமே செய்யலாம் என்கிற அரச கட்டளை அன்றுதான் வெளியிடப்பட்டது. எனவே அன்று பொடுபோக்கில்லாமல் உடனடியாக அந்த மையத்தை எடுத்து இரவோடு இரவாக நீர்கொழும்பு ஆஸ்பத்திரியை தருவதற்கு தயாராக இருந்த வேளையிலே உடனடியாக அந்த மையத்தை எடுத்து அடக்கி இருந்தால் இன்று வரை அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு மையத்தை அடக்குவதில் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எனவே முஸ்லிம் சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டும், இதுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள் யார், இன்று மையத்தை எரிப்பதற்கு முழு காரணமும் பொறுப்புக்குரியவர்கள் யார் என்பது இப்போது உங்களுக்கு ஓரளவு விளங்கியிருக்கும். எனவே கடந்த காலத்திலே பல விடயங்கள் இந்த ஜெமியத்துல் உலமாவால் இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு பல கேள்விக்குரிய வகையிலே இடம்பெற்றிருக்கின்றன. முக்கியமாக இந்த நாட்டிலே 23 மில்லியன் ஜனத்தொகை கொண்ட நமது நாட்டிலே 70% மேற்பட்ட பௌத்தர்களும்
10 வீதத்துக்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் வாழுகின்ற இந்த நாட்டிலே ஒரு சிறு விடயத்தை கூறுகின்றேன். 5 வீதத்துக்கும் குறைந்த கிறிஸ்தவ மத பெரியார், உதாரணத்துக்கு கார்டினல் மல்கம் ரஞ்சித் அவர்களை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் சந்திப்பதாக இருந்தாலும் ஒரு நேரம் கேட்டுத்தான் அவரை போய் சந்திக்க வேண்டும். ஆனால் கேவலம் எங்களுடைய அகில இலங்கை ஜெமியத்துல் உலமாவுடைய செயல்பாடுகளும் திறமையற்ற செயல்பாடுகளும் பல கேள்விகளுக்கு விமர்சனத்துக்கு இருப்பதால் முஸ்லிம் சமூகமே இவர்களை கணக்கெடுக்காத ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருப்பதால் இவர்களுக்கு எங்கேயும் எந்த மரியாதையும் இல்லை. இந்த ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தின் பொறுப்புக்கூறியவர்களை சந்திப்பதற்கு கூட அவர்கள் நாமே போய் சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை இந்த நாட்டிலே உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்பது மிகவும் ஒரு கேவலமான ஒரு வங்குரோத்தான ஒரு விடயம் என்பதை இங்கு பதிவேற்ற விரும்புகின்றேன். அதே நேரத்தில் 66.56 மில்லியன் சனத்தொகை கொண்ட தாய்லாந்து நாட்டிலே 95 விதமான பௌத்தர்களும் 4.6 விதமான முஸ்லிம்களும் வாழுகின்றார்கள். அந்த நாட்டிலே கூட ஹலால் சர்டிஃபிகேட், ஹலால் சான்றிதழை மிகவும் நேர்த்தியாக அந்த நாட்டிலே இருக்கின்ற அரசு அங்கே சகல நிறுவனங்களுக்கும் வியாபார நிறுவனங்களுக்கும் உணவுப் பொருட்களுக்கும் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நாட்டிலே இருக்கின்ற முஸ்லிம் சமூகத்தின் ஆதரவோடு அவர்களின் அனுமதியோடு அந்த உறுப்பினர்களை கொண்ட ஒரு அமைப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே நான் ஏன் இங்கு இவைகளை கூற வேண்டி ஏற்பட்டது என்று சொன்னால், இந்த ஹலால் சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்ததனால் இந்த நாட்டிலே எமது தாய் தந்தையருக்கு முன்பட்ட எமது பாட்டனார், அதற்கு முந்தியவர்கள் எல்லாம் இந்த நாட்டிலே ஹராத்தையா சாப்பிட்டார்கள். அவர்களுக்கு ஹலால் ஹராம் தெரியாமல் இருந்ததா? எனவே ஒரு நாட்டிலே ஒரு சட்டத்தை அமுல்படுத்தும் போது எதிர்கால சிந்தனை இருக்க வேண்டும். இதனால் வரக்கூடிய பாதிப்புகள், விமர்சனங்கள் பற்றிய சரியான ஒரு மதிப்பீடு வைத்துக்கொண்டு அவைகளை செய்திருந்தால் நான் இன்று எமக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல விமர்சனங்களிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ளலாம். எனவே இப்படியான விடயங்களை நான் அடுக்கிக் கொண்டு போகலாம். எனவே அவைகளை விட்டுவிட்டு நேரடியாக விடயத்துக்கு வருகின்றேன். இந்த நாட்டிலே அகில இலங்கை ஜெமியத்துல் உலமா எமக்கு தேவை, அதில் இருக்கின்ற உறுப்பினர்கள் தேவை. ஆனால் இவர்களை மட்டும் தனியே வைத்துக்கொண்டு இவர்களை முடிவுக்கு பின்னே இந்த முஸ்லிம் சமூகம் போகுமாக இருந்தால் எதிர்காலத்திலே நாம் எல்லா விடயங்களிலும் இந்த நாட்டிலே பாரிய பின்னடைவுகளை ஏற்பட்டு பாரிய கேள்விக்குறிக்கு நாம் தள்ளப்பட வேண்டிய ஒரு சூழலுக்கு நாம் உட்படுவோம். எனவே இந்த நாட்டிலே இருக்கின்ற பொறுப்பு கூறக்கூடிய சகல மட்டமான சகல துறை சார்ந்த நிபுணர்களை கொண்ட வசதி படைத்தவர்கள், தனவந்தர்கள், டாக்டர்கள், என்ஜினியர்கள், சட்டத்தரணிகள், உலமாக்கள், இது போன்ற சகலரையும் ஒன்றிணைத்து அவர்களை கொண்ட ஒரு பாரிய ஒரு அமைப்பொன்று உடனடியாக எம் சமூகத்துக்கு தேவை. அதிலிருந்து ஒரு தலைவர் தான், அதிலே தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு தலைவர் தான் எதிர்காலத்திலே எம் சமூகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கலாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது பல பேரோடு பேசும்போது எல்லோருடைய மனதிலும் இருக்கின்ற ஒரு ஆதங்கம் என்பது வெளிப்படையாக தெரிகின்றது. எனவே இப்போது இருக்கின்ற ஜெமியத்துல் உலமாவுடைய தலைவர் ஷேக் ரிஸ்வி முஃப்தி அவர்கள் அந்த சபையிலே, அந்த குழுவிலே, முஸ்லிம் சமூகத்தால் ஏற்படுத்த போகின்ற ஒரு குழுவிலே ஒரு உறுப்பினராக இருந்து கொண்டு ஒரு தலைவரை உருவாக்குவதே அவரும் இந்த சமூகத்துக்கு செய்கின்ற ஒரு பாரிய நன்மையாகும். எனவே இந்த விடயத்தை உடனடியாக இந்த முஸ்லிம் சமூகம் செயல்பட வேண்டும். அதற்காக முயற்சி செய்வதற்கு இரவு பகலாக இன்று பலர் முயன்று கொண்டிருக்கின்றார்கள். எனவே அல்லாஹ்க்கு மாத்திரம் பயந்து இந்த நாட்டிலே சகலரோடும் சௌபாக்கிய நிம்மதியாக சுதந்திரமாக எமது உரிமைகளை விட்டு கொடுக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் அனைவரும் உடனடியாக
செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதே நேரத்தில் நான் பல விடயங்களை இங்கே பதிவேற்றம் செய்யலாம். இது அவரை மலினப்படுத்தவோ அல்லது அவரை கேவலப்படுத்தவோ சொல்லப்படுகின்ற விடயமில்லை. அல்லாஹ்வுக்கு பயந்தவனாக மேலே நான் கூறிய விடயங்கள் அனைத்தும் உண்மை. அதுபோன்று நான் இப்போது கூறப்போகின்ற விடயமும் உண்மையான விடயம். இது அல்லாஹ்வுக்கு பயந்தவனாக இங்கே கூறுகின்றேன். இது எவர் மீதும் உள்ள காழ்ப்புணர்ச்சியோ கோபமோ தனிப்பட்ட கோபமோ விருப்பு வெறுப்போ அல்ல என்பதை இங்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். காரணம், ஷேக் ரிஸ்வி அவர்கள் ஜெமியத் உலமா தலைவராக வந்த நேரம் அவர் எப்படி முதலாவது இந்த ஜெமியத் உலமாவை கைப்பற்றினார், தலைவராகினார் என்பது இப்போதும் இருக்கின்ற சகோதரர் முஜிபுர் ரஹ்மான் அவரோடு செயல்பட்ட பல நண்பர்களுக்கு தெரியும். அப்போது நானும் அவரோடு சேர்ந்து பயணித்த காலம் அது. மாளிகாவத்தை பாத்தாலை என்று சொல்லக்கூடிய பாதாள உலகில் முக்கியமாக இருந்த மாமா அஸ்மி என்பவரை தன்னுடைய கேடிஎச் வாகனத்திலே கொண்டு வந்து அவருடைய சில அச்சுறுத்தலை அங்கே பயன்படுத்தித்தான் ஷேக் ரிஸ்வி அவர்கள் இந்த ஜெமியத் உலமாவை கடந்த காலங்களிலே கொண்டு சென்றார் என்ற உண்மையை நான் இங்கு கூறி வைக்க விரும்புகின்றேன். இதுக்கு பல உதாரணங்களை சொல்லலாம். 2012 அல்லது 2013 இருக்க வேண்டும். மாளிகாவத்தையிலே முஸ்லிம்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற பல அநியாயங்கள், பல விடயங்கள் சம்பந்தமாக மாளிகாவத்தையிலே நடந்த ஒரு ஜும்மா முடிந்ததன் பிறகு ஷேக் ரிஸ்வி அவர்கள் மிம்பரிலே இறங்கிய பிறகு அந்த பள்ளிக்குள்ளே சில இளைஞர்கள் சமூகம் சம்பந்தமான எந்த விதமான தனிப்பட்ட கேள்வியும் இல்லை, சமூகம் சம்பந்தமான சில கேள்விகளை கேட்டபோது அங்கே இருந்த பல இளைஞர்களை தூண்டிவிட்டு அந்த இளைஞர்கள் அங்கு பலமாக தாக்கப்பட்டார்கள். அவர்கள் கேள்வி கேட்டது பிழையாக இருந்தாலோ அல்லது கேள்வி கேட்ட இடம் பிழையாக இருந்திருந்தாலோ அதை அணுக வேண்டிய முறையில் அணுகாமல் அவர்களை தன்னுடைய ஆதரவாளர்களை கொண்டு தன் மீது பக்தியாக இருக்கின்ற சிலரை கொண்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காக மிகவும் மோசமாக பள்ளிக்குள் வைத்தும் பள்ளிக்கு வெளியே வைத்தும் 2 இளைஞர்கள் நான் கண்ணால் கண்டேன். நானும் அங்கு ஜும்மாக்கு போயிருந்தேன். மிகவும் மோசமாக தாக்கப்பட்டார்கள். எனவே இப்படியான பல விடயங்களை சொல்லி இவர் பொருத்தமில்லை என்பதை நான் இங்கு பதிவேற்றுவதை விட அல்லாஹ்வுக்காக வேண்டி சகோதரர் ஷேக் ரிஸ்வி அவர்கள் உடனடியாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து அதற்கு பொருத்தமான ஒருத்தரை தற்காலிகமாக நியமித்து இந்த ஜெமியத்துல் உலமா மூலமே இந்த நாட்டிலே இருக்கின்ற முஸ்லிம் சமூகத்திலே இருக்கின்ற பல விசேஷமான பல துறை சார்ந்த சகலரையும் அழைத்து, இன்றிருக்கின்ற சகல அரசியல்வாதிகளையும் அழைத்து, சகல முஸ்லிம் கட்சி அரசியல்வாதிகளையும் அழைத்து, முஸ்லிம் தலைவர்களையும் அழைத்து ஒரு பாரிய ஒரு குழுவை உருவாக்கி அதன் மூலமான ஒரு தலைமைத்துவத்தை ஏற்படுத்தி தருமாறு மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். எனவே இதை சகலரும் கவனத்தில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இதில் இன்னொரு விடயத்தை நான் மன்னிக்க வேண்டும், மறந்துவிட்டேன். அதையும் கட்டாயமாக கூற வேண்டும். நான் அமைச்சர் ரிஷாதுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தவன் என்பது பல பேருக்கு தெரியும். நான் எதற்காக அமைச்சர் ரிஷாதுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றேன் என்ற விடயத்தை ஜெமியத் உலமாவை மதித்து அவர்களுக்கு இது சம்பந்தமாக கூற வேண்டும் என்ற அடிப்படையிலே நான் கடந்த காலத்திலே ஜெமியத் உலமாவுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதினேன் தலைவருக்கு. 1 மாதமாக அதுக்கு எனக்கு பதில் கிடைக்கவில்லை. நான் மீண்டும் 1 மாதத்தின் பின்னர் நேரடியாக சென்று அகில இலங்கை ஜெமியத் உலமாவிலே நான் தலைவரை சந்திக்க வேண்டும், என் பக்க நியாயங்களை சொல்ல வேண்டும். அவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. இந்த நாட்டில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் பிழையாக நடக்கின்றார்கள். இதனால் எதிர்காலத்திலே முஸ்லிம்களுக்கு பாரிய பிரச்சனைகள் வரலாம். அதனால் அவர்களை வழிநடத்த வேண்டும், அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அவர் செய்ய வேண்டும். அது சம்பந்தமாக நான் அவருக்கு சில விடயங்களை எத்தி வைக்க வேண்டும். நான் என்னை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கி தருமாறு நான் கேட்டதற்கு
பார்ப்போம் என்று கூறினார்கள். ஒரு வாரத்துக்குள் எனக்கு நேரம் தரவில்லை என்றால் நான் ஒரு பத்திரிகையாளர் மகாநாடு ஒழுங்கு செய்து சகலற்றையும் வெளியே சொல்ல வேண்டி வரும் என்று நான் கூறிவிட்டு சென்ற சில நிமிடங்களிலே எனக்கு ஒரு டெலிஃபோன் கால் வந்தது. அங்கிருந்து ஜெமித் உலமாவிலே இருந்து மௌலவி முர்ஷிதோ யாரோ ஒருத்தர் பேசினார். அவர் சொன்னார், 3 மௌலவிகள் கொண்ட ஒரு குழு ஒன்று உங்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை அங்கு சொல்லலாம். சொல்லிக்க பிறகு தலைவர் உங்களை சந்திப்பார் என்று எனக்கு கூறப்பட்டது. என்னுடைய சகல ஆவணங்களையும் எடுத்துக்கொண்டு, நான் ரிஷாதுக்கு எதிராக கொடுத்த சகல ஆவணங்களையும் எடுத்துக்கொண்டு ஜெமித் உலமாவுக்கு சென்று அவர்களுக்கு சகல விடயங்களையும் தெளிவூட்டினேன். சகலதையும் கேட்டுவிட்டு என்னை வெளியே இருக்குமாறு கூறிவிட்டு, அங்கே இருந்தவர்களுடைய பெயர்களை நான் இங்கு சொல்லவில்லை, மீண்டும் 5 நிமிடத்தில் என்னை உள்ளே அழைத்து அவர்கள் கூறியது, அதற்கு முன்னர் யாரோடும் உரையாடினார்களா அல்லது ஆலோசனை கேட்டார்களா என்று எனக்கு தெரியாது. என்னை அழைத்து கூறினார்கள், ரிஷாதோடு ஒரு கொம்ப்ரமைஸுக்கு, ஒரு உடன்படிக்கைக்கு போனால் என்ன என்று என்னிடம் கேட்டார்கள். அதற்கு நான் சொன்ன பதில், நீங்கள் அகில இலங்கை ஜெமித் உலமாவா அல்லது நீங்கள் இங்கே ஏதாவது புரோக்கரிங் வேலையில் செய்கின்றீர்களா என்று கோபமாக கூறிவிட்டு நான் அவ்விடத்திலிருந்து போய்விட்டேன். இதை நான் ஏன் இங்கு பதிவேற்றேன் என்று சொல்லுகின்றேன் என்று சொன்னால், இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தின் பொறுப்புதாரிகளான அகில இலங்கை ஜெமித் உலமாவுக்கே சகலதிலும் பொறுப்பு இருக்கின்றது. அரசியலும் அவர்கள் செய்யத்தான் வேண்டும், அரசியலுக்கு முடிவுகள் எடுக்க வேண்டும் என்ற ரீதியிலே அவர்கள் கடந்த காலத்திலே பல அரசியல் முடிவுகளை எடுத்திருக்கின்றார்கள். உதாரணமாக, ஜெனீவாவிலே நடந்த இந்த நமது நாட்டுக்கு எதிரான ஒரு செயல் திட்டத்திலே அங்கே வருகின்ற முஸ்லிம் நாடுகளை கவர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக ரிஷாட் மூலமாக ஷேக் ரிஷிமுத்தி அவர்கள் ஜெனீவாவுக்கு கூட்டிச் செல்லப்பட்டார். அது அவங்கள் இருவரும் எடுத்துக்கொண்ட முடிவை தவிரவும் ஒட்டுமொத்த சமூகம் அந்த முடிவு எடுத்ததா என்ற கேள்வி எங்களுக்குள்ளே இருந்தது அந்த நேரம். அதே நேரத்தில் 2016ஆம் ஆண்டு என்று நினைக்கின்றேன், ஒரு நோம்பினுடைய மாதம், நோன்பு நேரம், அந்த நேரத்திலே இந்த அரசியல்வாதிகளை வழிநடத்த வேண்டிய ஜெமித் உலமாவுடைய தலைவர் இரவு 12 மணிக்கு மேலே முன்னாள் அமைச்சர் ரிஷாதுடைய வீட்டிலே, அவருடைய ஹோலிலே, அங்கே இருக்கின்ற ஒரு செட்டியிலே படுத்து இருந்தார் என்ற நிகழ்வை கண்ணாலே கண்ட பல சாட்சிகள் இருக்கின்றார்கள். எங்களுடைய நோக்கம் இந்த அரசியல்வாதிகளை மட்டுப்படுத்துங்கள், கட்டுப்படுத்துங்கள், நேர்வழிப்படுத்துங்கள், மக்களுக்கு நல்லது செய்யுங்கள், அவர்கள் மூலமாக மக்களுடைய விடயங்களை நிறைவேற்றுங்கள் என்பதுதான். ஆனால் அவர்களை வழிநடத்த வேண்டியவர்கள் அவர்கள் வீட்டிலே போய், ஜெமித் உலமா தலைவர் இந்த நாட்டிலே இருக்கின்ற எந்த பெரிய முஸ்லிம் அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, அவர்களை அழைக்கப்பட்டால் அவர்கள் உடனடியாக ஜெமித் உலமாவுக்கு சென்று அவரை சந்திக்க வேண்டும் என்பதே இந்த முஸ்லிம் சமூகம் எதிர்பார்க்கின்றது. அதற்கு மாற்றமாக அவர்களை வழிநடத்த வேண்டிய, கேள்வி கேட்க வேண்டிய, அவர்கள் நல்வழிப்படுத்த வேண்டிய இந்த தலைவரே அவருடைய வீட்டுக்கு சென்று அங்கே செட்டியிலே உறங்கி இருந்தார் என்றால், இவரால் எப்படி இந்த அரசியல்வாதிகளை கட்டுப்படுத்த முடியும், எப்படி இந்த சமூகத்துக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ரீதியில்தான் இந்த உண்மைகளை நான் அல்லாஹ்க்கு பயந்தவனாக இங்கே பதிவிடுகின்றேன். எனவே முஸ்லிம் சமூகம் முடிவெடுங்கள். எமக்கு ஒரு தலைமைத்துவம் தேவை, அகில இலங்கை ஜெமித் உலமா தேவை. ஆனால் அவர்களோடு சேர்ந்து பல துறை சார்ந்த நிபுணர்கள் ஒன்று சேர்ந்து இருந்தால்தான் எம் சமூகத்துக்கு இன்று நடக்கும் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, நாம் இன்று எதிர்நோக்கும் பாரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் சுமூகமாக தீர்த்து இந்த நாட்டிலே நிம்மதியான ஒரு சந்தோஷமான சகல இருக்கின்ற உரிமைகளை இழந்து விடாத ஒரு சமூகமாக நான் வாழ வேண்டும். எனவே சகோதரர் ஷேக் ரிஷிமுத்தி அவர்களிடம் நான் பணிவாக, வினயமாக உங்களிடம் மன்றாடி கேட்கின்றேன், தயவு செய்து நீங்களும் ஒன்று சேர்ந்து எமக்குரிய ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்குங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.